150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. என்னுடைய நண்பர்களே 4 பேர் உங்களை வச்சு படம் எடுத்திருக்காங்க. 150 கோடியில 90 கோடி தான் ஒயிட், 60 கோடி பிளாக்ல தான் வாங்குறீங்க. அப்ப நாளைக்கு நீங்க கரப்ஷனை பற்றி பேசுவதற்கு நீங்கள் கரெக்டான ஆளா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? என்ன வீணா பண்ண தொலைபதி இரும்பு கேட்டை கூட திறந்து வெளியில் என்ன காக்கா குருவி கூட ஒரு பங்களாவுக்கு வர காக்கா குருவி கூட தண்ணி வைக்காத ஒரு வீணா போன ஜென்மம். இந்த ஜென்மம் நேற்று வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்குது. கட்சி ஆரம்பித்தா இவர் வந்து நடுவில் உட்காந்துருப்பாராம். இவர் கூட இருக்கவன் யாருன்னே எவனுக்குமே தெரியாது. அவன்லாம் 5 அடி தள்ளி தள்ளி உட்கார வச்சுருப்பான். ஏன் அவனை பக்கத்தில் உட்கார வச்சா நீ என்ன அவன் கௌரவமாக குறைஞ்சிடும்? அப்போ உன்னுடைய அரசியல் என்ன அப்படின்னு சாவுல சாவுல செத்த போயில தூக்கு. ஏன் அவனை பக்கத்தில் உட்கார வச்சா நீ என்ன அவன் கௌரவமாக குறைஞ்சிடும்? அப்போ உன்னுடைய அரசியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அரசியலை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு வந்து திமிர் பிடித்த ஒரு மமதை பிடித்த நான் தான் ஒரு மமதை பிடித்த நான் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு மனநிலையோடு ஒரு அரசியல் கட்சியை லான்ச் பண்ணியிருக்கிறது தான் விஜயோட கட்சி. இதுக்கு தான் நான் இவ்வளோ உதாரணம் சொன்னேன், இவ்வளோ பேரை சொன்னேன். அவ்வளோ பெரிய சர்வதேச அளவில் தெரியாத ஆளே கிடையாதுன்ற குடும்பமே சாதாரணமாக வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன அவ்வளோ பாதுகாப்பு வெங்காயம் வேண்டி கிடக்கு? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. என்ன நாடகம்? என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா? அதுதான் நம்ம டைட்டில் வச்சுருக்கோம். என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரான்னு சொல்லி இவர் வருவாராம். இவர் அண்ணா கொள்கையை எடுத்து பேசுவாராம். பெரியார் கொள்கையை எடுத்து நோட்டு 40 ரூபா நோட்டை வாங்கி படிப்பாராம். கொள்கையை 4 கட்டோட்டை வைப்பாராம். இவர் அரசியலுக்கு வந்து புரட்சியை பிடிங்கிடுவாராம். இவர் பெரிய தலைவராக அவருக்கு 4 லட்சம் பேர் கூட்டம் வந்துச்சா இந்த தமிழ்நாட்டை இவர் புரட்டி போட்டுருவாராம் அப்படியே. இதெல்லாம் எல்லாம் கேட்கலாம் 4 சில்லு வேண்டும், 4 சேரை பூரா உடச்சி நொறுக்கி சுக்குனராய் காட்டு மிராண்டி தனமாக வந்துட்டு போயிருங்க. இவெல்லாம் ஒரு சேரை எடுத்து திருப்பி அடித்தா கூட அது உடையாது. அதை தூளாக்கி வச்சுருக்காங்க. அவ்வளோ வெக்கமா இல்ல அண்ணா திராவிட ஒரு கண்ணா 2 கண்ணையுமே கம்பியை வச்சு குத்த போகிறாங்க. குத்தி கண்ணு தெரியாமல் ஆக்க போகிறாங்க 2016. இதுதான் 2026. இதுதான் நடக்க போகுது. இப்படிப்பட்ட டுபாக்கூர் ஜென்மங்களை இனியும் தமிழகத்தில் அனுமதிக்கக்கூடாது. இது போன்ற திமிர் பிடித்தவர்களே இப்படிப்பட்ட டுபாக்கூர் ஜென்மங்களை இனியும் தமிழகத்தில் அனுமதிக்கக்கூடாது. இது போன்ற திமிர் பிடித்தவர்களே ஜெயலலிதா போன்ற ஒரு ஆட்டிடியூடோட நீங்கள் தேசிய அரசியல் எடுத்துட்டிங்கன்னா மோடி அமித்ஷாவும் பேசிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் பேசிட்டு இருக்க மாதிரி. அவர்களே செய்யாத விஷயத்தில் நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா? இங்கே சீட்டை போட்டு உட்காருவேன், 5 அடிக்கு தள்ளி ஒருத்தர் உட்கார வைப்பாரான், இந்த 5 அடி தள்ளி ஒருத்தர் உட்கார வைப்பாரான். இவர் ரொம்ப டீசென்ட் அரசியல் நடத்த போகிறாராம். இவர் ரொம்ப பாசமான ஆளா. 2-4 பசங்க 5 பசங்க செத்து போயிட்டான். அதுக்கு இப்போ வரைக்கும் அறிக்கை வரல. சாயந்தரமாகி போச்சு, நேற்று செத்தது. நீங்களாம் என்ன அரசியல் பண்ணி இந்த ஆளெல்லாம் நம்பி போனீங்கன்னா நீங்களாம் என்ன உருப்பட போகிறீங்க? படத்தை பாருங்கள், காசை கொடுங்க, விசில் அடிங்க, நயன்தாரா டான்ஸை பாருங்கள், எல்லாம் பார்த்துட்டு வந்து தொலைங்க. இதில் போய் இவர் அரசியலில் ஒரு கொள்கையை 40 ரூபாய்க்கு புத்தக கண்காட்சியில் போய் 4 புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டா எல்லா கொள்கையும் வரலாறுலாம் இவர் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லை? சீமான கல்வி ஊற்றுறாங்க. இருந்த போதிலும் நேராக வந்து என்னத்தையாக ஒன்று பேசி வைக்கிறாப்புல இல்லை. இவங்க வெளியிலே வரதில்லை. 40 அடி கேட்டை விட்டு வெளியில் வர்றதில்லை. பத்திரிகையாளர்னு இது வரைக்கும் சந்தித்ததே கிடையாது. எவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதும் கிடையாது. தானாக மைக் எடுத்து பேசிட்டு தானாக அடியாட்களை சுற்றி வச்சுக்கிட்டு தானாக ராம்ப் வாக் பண்ணிவிட்டு அவர் பெரிய தலைவராகிடுவார். இவர் தான் இந்த தேசத்தை இந்த நாட்டை காப்பாற்ற போகிறாரு. இவர் இந்த தமிழர்களை காப்பாற்றி தமிழ் ஒரு கண்ணாவும் திராவிட ஒரு கண்ணாவை வச்சு கிழிச்சு மடிச்சுடுவார், 7ஆம் அடிக்க போகிறாரு. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. 2026 வரைக்கும் இவர் என்ன ததிகினத்தை பாட போகிறது, எப்படியெல்லாம் இதுல இன்னொரு ஹைலைட் இருக்கு. மேடல ஒரு 5 பேர் நம்ம. ஆமா, வெங்கட்ராமன். அதுல ஒரு பொருளாளர் இருக்கார்ல, அவர் யாரு தெரியுமா? விஜயோட ஆடிட்டர். விஜயோட சமையல்காரன உணவுத்துறை அமைச்சர் ஆக்கிடுவாங்க. விஜயோட கார் டிரைவரும் போக்குவரத்து துறை அமைச்சர் ஆக்கிடுவாங்க. விஜயோட காசு பேர் பின்னாடி நிக்கிறாரு, நானும் பார்த்தேன். ஜவுளித்துறைக்கு கதர்துறைக்கு மந்திரி ஆக்கிடுவாங்க. இன்னும் வீட்டுக்குள்ள அவனுக்கு மந்திரி சபையை பிரித்து நானும் சம்மதிச்சேன். அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. எப்படி பாக்குறப்ப இருந்துச்சு அப்படின்னா, ஒரு திரையில பார்த்த ஒரு நடிகரை வந்து ஒரு டிராமா ஷோ, லைவ் ஸ்டேஜ் ஷோ பண்ணுங்கன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏப்ரல் ஃபூல். நீங்க ஏன் திடீர்னு நாளைக்கு அம்பேத்கரை கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க, காமராஜரை கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க, வேலுநாச்சியாரை கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க, அஞ்சலி அம்மாளை கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்கன்னா, என்னென்ன பேர் வைக்க சொன்னேன் கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்கன்னா, ஒருத்தர் பின்னாடியும் ஒரு சமூகம் இருக்குது. இங்கிட்டு இருக்கிறத மட்டும் இதை வச்சுதான் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஸ்டேஜுக்கு பின்னாடி ஓரமா இந்த பக்கத்து பெரும்படுக்கு முத்திரையரு, வீரபாண்டிய கட்டபொம்மனு, நாளைக்கு இதெல்லாம் நீங்க எதுக்கு மேல கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்கன்னா, ஒருத்தர் பின்னாடியும் ஒரு சமூகம் இருக்குது. இங்கிட்டு இருக்கிறத மட்டும் இதை வச்சுதான் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஸ்டேஜுக்கு பின்னாடி ஓரமா இந்த பக்கத்து பெரும்படுக்கு முத்திரையரு, வீரபாண்டிய கட்டபொம்மனு, நாளைக்கு இதெல்லாம் நீங்க எதுக்கு மேல கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்கன்னா, ஒருத்தர் பின்னாடியும் ஒரு சமூகம் இருக்குது. இங்கிட்டு இருக்கிறத மட்டும் இதை வச்சுதான் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஸ்டேஜுக்கு பின்னாடி ஓரமா இந்த பக்கத்து பெரும்படுக்கு முத்திரையரு, வீரபாண்டிய கட்டபொம்மனு, நாளைக்கு இதெல்லாம் நீங்க எதுக்கு பண்றீங்கன்னா, அதாவது அந்த குறிப்பிட்ட சமூகத்தின் அடையாளமாக இருக்கிறப்ப நான் எந்த சமூகத்தையும் நான் பகச்சுக்கிற ஆள் இல்லைங்கிற மாதிரி ஜாதி அரசியல் தான் செய்யறாரு. அவருக்கு எனக்கு
புரியல. பெரியார் வந்து வெறும் கடவுள் மறுப்பு மட்டும் பேசல. அவர் மெயினா சொன்னது மூட நம்பிக்கைகளை நம்பாதீங்கன்னு. நீங்க ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, சமமா இருக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய நீங்க அவர் பெரியாருடைய ஐடியாலஜியே இப்ப புரியலன்னு அர்த்தம். வரலாறே படிக்காம ஒரு தலைவரை போட்டோ வச்சுக்கிட்டு நாளைக்கு நீங்க அவரை வந்து பேரை வாசிச்சுட்டா நாளைக்கு அந்த ஐடியா. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி விலக்கி வைக்கிறேன். அதுவே தப்புங்கிறேன். நீங்க கடவுள் மறுப்பு கொள்கையை ஒதுக்கி வச்சுட்டு நான் எல்லாத்தையும் சமமா நடத்துவேங்கிறீங்க. மேடையில இருக்கிறவன் உட்காந்துக்கிட்டு அது என்ன அவர்களே இவர்களே நான் எல்லாம் ஒண்ணுதான் அட தொன்னைங்களா, அதுக்கு நாளைக்கு மேடையில உட்காந்துருக்க அவனே இங்க உட்காந்துருக்க இவனே நான் சொல்ல முடியும்? அதாவது ஆனா நீங்க அம்பேத்கருடைய உழைப்புல பாதியாவது எனக்கு சமூகத்துக்கு கொடுக்கணுமா இல்லையா? தலித் மக்கள் ஓட்டு வாணுமா? இல்ல அந்த ஓட்டுக்காக தான் போட்டாருக்கா அப்படியா? வேற இதுல புது நோக்கம் தெரியலையே. நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ உண்மையான தலைவனா இருந்தா ராஜா சாருடைய சாவுக்கு போய் நீ முதல்ல தூக்கிட்டு போ. எத்தனை பாண்டிச்சேரியா வந்திருக்கும் கண்டிப்பா. இந்த மாநாடு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உருவாகி அந்த தொண்டனுடைய உடலை சுமந்த விஜய் எவ்வளவு பெரிய செய்தி. ஆமா, இதை விட உனக்கு என்ன தொண்டை? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பார்த்திருக்கீங்க இல்லையா? உனக்கு என்ன அதை தாண்டி அதை விட உனக்கு என்ன வேலை இருக்கு? அதனால விஜய் வந்து ஒரு போலி அரசியல்வாதி என்பதற்கு இதெல்லாம் அடையாளம். பெரியார் குறித்து எந்த கண்ட காட்சி உண்மைதானா தன்மை அற்றது என்பதற்கு இதெல்லாம் சாட்சி. கள அரசியலில் யார் களத்துக்கு வராம சும்மா எக்ஸ் தளத்துலையும் எங்கேயாவது வந்து நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு வந்து பிரஸ் மீட்லையும் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கமலஹாசனுக்கு அரசியலில் என்ன இடமோ அதே இடம் தான் விஜய். சிஎம்க்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா அவர் ஆடினா தான் இந்த சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. அவர் அந்த அரசியலை சரியா செய்யணும். மத்திய அரசாங்கத்தை வந்து அவர் விமர்சிப்பாரா? உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்துதான் இந்த போராட்டத்தை அவர் முன்னெடுக்கிறாரா? ஒரு நாள் வந்துட்டு போறதுனாலாம் அந்த போராட்டம் முடிவுக்கு வராது. தொடர்ந்து கள அரசியல் செய்வாரா? நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போய் படத்துக்கு ப்ரொமோஷன் ஒர்க்கு பல இடங்கள்ல போய் எல்லாம் கொடுப்பாங்க, மீடியாவில் கூட பேசுவாங்க, படிப்படியாக கொண்டு வந்து அப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களே. இதே மெத்தடை தான் அவர் யூஸ் பண்ணுறாரு அரசியல். டப்புன்னு என்ன பண்ணுறாரு, ஒரு கொடியை ஒரு நாள் அறிமுகப்படுத்துறாரு, அப்புறம் காணா போயிடுறாரு, திரும்ப மாநாட்டுக்கு வர்றாரு, மறுபடியும் காணா போயிடுறாரு, அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் வந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டில் வந்து பேசுகிறார், திரும்ப காணா போயிடுறாரு. இப்போ சில மாதங்கள் ஆயிடுச்சுல, பறந்துருக்கு வர்றாரு, இன்னும் சில மாதங்கள் ஓய்வு எடுத்துட்டு அப்படியே வருவார். இந்த சீன் போடுறது இருக்குல்ல, வாமா மின்னல்ங்கிற மாதிரி வந்தோடனே காணா போயிடுவார். இல்லை, தமிழ்நாட்டிலே பெரியாரை சொன்னால்தான் அரசியலிலே பிழைப்பு ஓடும், தேர்தல் அரசியலே வெல்ல முடியும் என்கிற யதார்த்தத்திற்காக பெரியாரையும் நீங்க வந்து கொள்கை தலைவர்னு சொல்லிக்கிறீங்க. தெரியுதுல்ல மண்ட பத்திரம். விஜயினுடைய அரசியல் நம்பகத்தன்மை அற்றது என்பதற்கு எதுக்குமே இது பண்ணாம சும்மா இருந்துக்கிட்டு சொன்னா அது சரியாகுமா? களத்தில் இறங்கி சந்திக்கணும்ல. ஆபத்துக்கு வரும்போது வரணும். இப்போ வெளில வரும்போதெல்லாம் நேரடியாக போய் மக்களை சந்திக்காம ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு என்னிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கிறீங்கண்டா, அது சாத்தியமாகாதுல்ல. அந்த மாதிரி தான். யார் இவன் கூட்டத்தை பொழந்துக்கிட்டு வர்றான்? மாறும் நீங்க நினைக்கிறீங்க, மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? அது மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்படியே இது பண்ணிட்டு ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. சும்மா அங்க வந்துட்டு பேசுதாம வந்து யோசிச்சு பாருங்க. மக்களை பார்த்தாரு, மக்களை சந்திச்சாரு, எவ்வளவோ உதவிகள் பண்ணாரு. ஆனால் இவர் இன்னும் இதே தான் சொல்லிக்கிட்டு ஏசி ரூமுக்குள்ளே இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது சரியா வராதுல்ல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. இதுக்காக தானே யாரு? ஆமாம், அவருடைய சொந்த இதுக்காக தான் நான் நினைக்கிறேன். மக்களுக்காக கிடையாது. சுசார சர்வி டபுள் ஆக்ஷனும் எவ்வளவோ நடந்திருக்கு இந்த ஓராண்டு காலத்தில். அப்போவெல்லாம் நேரடியாக வந்து பார்த்துருக்கலாம்ல. ஆமாம், அவர் வந்து ஃபுல்லாக வரும் அந்த ஏசியில் எந்த இதுலையே இருக்கிறதே நினைக்கிறாரு ஒழிய மக்கள்கிட்ட ஒரு தொண்டை இறந்து கூட போய் நேரடியாகவும் பார்க்கல. சாவுல உண்மையான இதுன்னா இன்னைக்கு விஜயகாந்த் மாதிரி இவரெல்லாம் நிச்சயமாக வரவே முடியாது. சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா களத்துக்கு போறாரு. அதாவது வந்த உடனே முதலமைச்சராக ஆசைப்படுறாங்க பார்த்தியா, அவங்க சும்மா இது போல் சின்ன சின்ன விஷயத்தில் போராட்டம் பண்ணுவோம். அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இவ்வளோ நாள் எதுக்குமே ஆதரவு கொடுக்காதுங்க. திடீர்னு பறந்து ஒரு விமான நிலையத்துக்காக ஆதரவு கொடுக்கணும். என்ன விஷயம்? அவர் அரசியல் வந்திருக்காரு இப்போ தான். 2026 அப்படின்றது சிஎம் கனவு 200% வரும். ஒரு இப்போ சீமான் இல்லையா, ஒரு 4%, 5%, 3%, 4% அது மாதிரி தான் வரும். அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இவன் தேவையில்லாத பண்றாங்க. இவெல்லாம் அரசியல் வர விஜயகாந்த், ரஜினிகாந்த் எப்படி போய் இவெல்லாம் போங்க. இது அரசியலுக்காக தான் உட்கார்ந்து பார்க்கறோம். என்ன ஆகிறது? இவெல்லாம் எந்த மொழிக்கு வாங்குறாங்களா ஒரு படத்துக்கு, அதை மறைக்கிறதுக்கு இது ஒரு அரசியல் வரும். விமான நிலையம் அமைக்கிற கூட்டி கழிச்சு பார்த்தா லாபமா நஷ்டம் ரெண்டுமே சேர்ந்தான். அரசியலும் மக்களுக்கோசமாக தான் இருக்காரு.
இந்த வயசுன்னு சொன்னீங்கல்ல அது வந்து இல்லை எல்லா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு வந்து வயசு அவங்களுக்கு பார்க்கணும் சரிதா இவங்கள பார்த்து அவங்களுக்கு அறிக்கை பண்ணி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு என்ன இவங்க நல்ல மாதிரி கட்சிக்கு வந்தாங்கன்னா எல்லாமே இது என்ன பிரமாதம் இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவிடா வேலைக்கு ஆகாது நான் சொல்றேன் வரைக்கும் மக்கள் அவர் சந்திச்சது இல்லை அப்படிலாம் சொல்றாங்க இந்த வரைக்கும் அவர் இந்த ஊரை வச்சதும் கிடையாது எதுக்குமே என்னன்னா இல்ல ஏழை இப்படி பண்றியா கிறுக்கு மெண்டல் பயிலா பாக்குறீங்க ஒரு நடிகரா அவரால் சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க அவரை வந்து இளைஞர்கள் தான் விரும்புவா எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை லிங்க் இருக்கியா என் நொங்கு லேடன்ட்ட பேசுறியா லேடன்னா அது வந்து மக்கள் நல்லதுக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அரசியல் பின்னணி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்க அரசியல் பின்னணியா தான் இருக்கும் பேக்ரவுண்டா தான் இருக்கும் பார்ட்டிஸ் பேக்ரவுண்டா தான் இருக்கும் வேற மற்றபடி எந்த ப்ராப்ளம் கிடையாது அவருக்கு மற்ற மக்களுக்காக அவர் ஒன்றும் செய்ய போறது பாத்து படாது முடிவுகள் எடுத்திருக்காங்க அது மக்களை கவர்றதுக்கான செயல் ஆனால் யாராலையும் எதுவுமே வீழ்த்த முடியாது சொல்லு நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு சினிமாவில் வர்ற மாதிரி இவர் வந்து செய்ய முடியாது ஆனால் நல்ல மக்களுக்கு நல்லது செஞ்சாருன்னா நல்லது கல்லு எங்க விழுந்திருக்கும் இப்ப ஏன் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல அரசியல் தான் அரசியலுக்காக இல்ல மக்களுக்காக மக்களை சந்திக்கணும் மக்களோட பிரச்சனை தெரிஞ்சுக்கணும் மக்கள்கிட்ட ஒரு வரவே மாட்டேங்கிறாரு வந்தாலும் எல்லாம் மக்கள் போடுற ராசத்தை ஏமாத்த தான் மக்கள் இப்ப மறுபடியும் அவரு இந்த காலகட்டத்தில் அதை பயன்படுத்திக்க நாளைக்கு பரந்தூர் போறதா சொல்றாங்க சோ இதெல்லாமே அரசியலுக்காக தான் நீங்க நினைக்கிறீங்க நீங்களா யாருடா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் மக்களுடைய இது வந்து மனதில் வந்து இவர் வந்து நடிகராக தான் எதிர்பார்க்குறாங்க தலைவராக வந்து ஒரு முதலமைச்சராக இவர் வந்து களத்தில் இறங்கி மக்களுடைய குறைகளை கேட்டு பேசி ஏதாவது இதே வந்து புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் எடுத்துக்கிட்டோம்னா மக்களுடைய மனசுலையும் இருந்தார் ஏழை எளிய மக்களுக்கு ஏகப்பட்ட உதவிகள் பண்ணார் அனாதை பிள்ளைகள் இருந்து கஷ்டமான குடும்பத்துகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும் அவர் எல்லா மக்களுக்கும் நல்ல உதவிகளும் பண்ணார் இப்ப இந்த பரந்தூருக்கு வரது கூட மக்கள் நலனுக்காகவா இல்ல இவரோட அரசியல் நோக்கத்துக்காக முன்னாடி அந்த போராடையிலே அவர் வந்து போய் கலந்துருக்கலாமே இப்போ வந்து என்ன இப்போ அரசியல் நோக்கத்துக்காக தான் உள்ளே போகலாம் அவர் ஏன்னா அப்படின்னா மக்கள் வந்து கஷ்டப்படையில் அந்த பிரச்சனை நடக்கையிலே போயிட்டு அவர் களத்தில் இறங்கி நின்றுருந்தாருன்னா பரவாயில்ல மக்களுக்காக போராடினாரு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இதே வந்து சென்னையில் வந்து அதிகமாக தண்ணி பாய்ச்சி கிடக்கையில் வந்து விஜயகாந்த் ஒரு நேரம் வேஷ்டியை வரைஞ்சி கட்டிட்டு இறங்கி களத்தில் இறங்கி செஞ்சார் எந்த எம்பியோ எம்எல்ஏவோ யாரும் இப்படி இறங்கலை அவங்கவுங்க உயிரை அவங்க பாதுகாத்துட்டு இருந்தாங்க அவங்க ஃபேமிலியை பாதுகாத்துட்டு இருந்தாங்க ஆனால் அவர் தன் உயிருக்காக பார்க்கல தன் குடும்பத்துக்காக பார்க்கல மக்களுக்காக இறங்கி களத்தில் வேலை பார்த்தாரு அந்த மாதிரி புரட்சிகரன் மாதிரி எந்த ஒரு தலைவரும் இனிமேல் முடியாது வரவும் முடியாது அந்த மாதிரி களத்தில் இறங்கி நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது